ஹலோ மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அண்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் வந்துட்டு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, ஒரு இம்பார்ட்டன்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் ஃப்ரம் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி. இந்த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். பட் அதை பத்தி வந்துட்டு ஜஸ்ட் ஒரு கிளாரிஃபை பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா வீடியோக்குள்ள போகலாம். அதாவது நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி அப்படின்றவங்க வந்துட்டு ஒரு குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் வந்துட்டு இருப்பாங்க. அவங்க தான் வந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, இந்தியாவில் நடக்கக்கூடிய மெஜாரிட்டி ஆஃப் தி எக்ஸாம்ஸை வந்துட்டு கண்டக்ட் பண்றாங்க. எந்த மாதிரி எக்ஸாம் அப்படின்னு சொன்னா, நீட் அண்ட் ஜிபெட் அண்ட் சிமேட், இந்த மாதிரி நிறைய வந்துட்டு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கக்கூடிய நிறைய எக்ஸாம்ஸை வந்துட்டு கண்டக்ட் பண்ணக்கூடியவங்க யாரு அப்படின்னு சொன்னா, இந்த என்டிஏ அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. சரிங்களா? அங்க இருந்து என்ன வந்திருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்றால், ஒரு நோட்டிபிகேஷன் வந்திருக்கு. எப்ப அப்படின்னு சொன்னா 9 பிப்ரவரி 2024 வந்துருச்சு. சோ அப்பயே நான் வீடியோ போடாம ஏன் இப்ப வீடியோ போடுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்றால், இப்போ அந்த நீட்டுக்குரிய அப்ளிகேஷன் டேட் வந்துட்டு முடிய போகக்கூடிய கண்டிஷன்ல இருக்கு. சோ அதனால இப்ப வீடியோ போட்டோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்களுக்கு இன்னும் ஒரு 10 நாளுக்குள்ள முடியறது வந்துட்டு இப்ப நீங்க அப்ளை பண்ணுவீங்க அப்படின்றதுக்காண்டி என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா, இப்ப வந்துட்டு என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொன்னா வீடியோ போட போறேன். ஹலோ கைஸ், இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் வரீங்க அப்படின்னு சொன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அண்ட் பெல் ஐக்கானை வந்து என்ன பண்ணிக்க அப்படின்னு சொன்னா கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். ஆக்சுவலி இங்க என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்கேன். நீட் எக்ஸாமுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வந்துருச்சு. ஸோ உங்களுக்கு நீட்டு எல்லாம் வந்துட்டு ஆல்ரெடி தெரியும். நோட்டிபிகேஷன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்துறதுக்கான இந்த வீடியோ. ஓகே, நிறைய பேர் தெரியாது. ஸோ நோட்டிபிகேஷன் நிறைய பேர் தெரியாமே வந்துட்டு இருப்பீங்க. ஸோ அவங்களுக்கான இந்த வீடியோ. ஓகே, ஆக்சுவலி எப்போ வந்துட்டு ஆன்லைன் சப்மிஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னா 9 பிப்ரவரி 2024 ஸ்டார்ட் ஆயிருச்சு. லாஸ்ட் டேட் ஆஃப் சக்சஸ்ஃபுல் டிரான்சாக்ஷன் ஆஃப் ஃபீஸ் பேமெண்ட், அதாவது எப்போ வந்து முடியுது அப்படின்னு சொன்னா 9 மார்ச் 2024. அதாவது எக்ஸாக்டா இன்னும் வந்துட்டு ஒரு 10 நாள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு அப்ராக்சிமேட்டா சொல்றேன். அடுத்த மாசம் 9ஆம் தேதியோட முடியுது. ஓகே, அதாவது லாஸ்ட் டேட் ஆஃப் சக்சஸ் எப்போ வந்துட்டு காசு வந்து கட்டி முடிக்கணும் அப்படின்னு சொன்னா 9 மார்ச் 2024 அப் டு 11 மணிக்குள்ள வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா மீன்ஸ் 12 மணிக்குள்ள வந்து என்ன பண்ணி முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க. இதுக்கு வந்துட்டு ஃபீஸ் பேமெண்ட் வந்துட்டு எவ்வளவு அப்படின்னு சொன்னா, இட்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் த கேட்டகரி ஆஃப் கேண்டிடேட்ஸ். இஃப் யூ ஆர் கம்மிங் அண்டர் ஜெனரல் கேட்டகரி 1700. இஃப் யூ ஆர் கம்ஸ் அண்டர் இவிஎஸ் ஓபிசி அண்ட் என்சிஎல் 1600. இஃப் யூ ஆர் கம்ஸ் அண்டர் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ தேர்ட் ஜெண்டர் அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு வந்து 1000 ரூபீஸ் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ இந்த வீடியோவோட கண்டினியூஸா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா எப்படி அப்ளை பண்றது, சிம்பிளா வந்து என்ன பண்ண போறேன் சொல்ல போறேன். சோ அங்க வந்துகிட்டு கூகுள் ஆல்ரெடி இருக்கேன். அங்க வந்துட்டு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னா அத nta.ac.in அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னா டைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஆக்சுவலி இந்த மாதிரி வெப்சைட் வந்துட்டு வரும். இதுல வந்துட்டு இதுதான் வந்துட்டு என்ன அப்படின்னு சொன்னா என்டிஏவோட வெப்சைட். இந்த வெப்சைட்டுக்குள்ள வந்துட்டு போனீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இங்க வந்து நிறைய அவங்க நடத்தக்கூடிய எக்ஸாம்ஸ் வந்துகிட்டு அவைலபிளா இருக்கும். மீன்ஸ் ஜேஎன்யூஇ அண்ட் ஏஐஎஸ்எஸ்இ நிறைய எக்ஸாம்ஸ் வந்துட்டு அவங்க கண்டக்ட் பண்றாங்க. அதுல ஒன் ஆஃப் தி எக்ஸாம்ஸ் வந்துட்டு எது அப்படின்னு சொன்னா நீட். அது வந்துட்டு எங்க எப்படி சர்ச் பண்றது அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி கிளிக் பண்ணிக்கிட்டே வாங்க. இந்த மாதிரி ஃபார்மசி மேனேஜ்மெண்ட் யூனிவர்சிட்டி யூஜிசி நெட் எக்ஸாம் அண்ட் மெடிக்கல் நேஷனல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட், அதை வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகே, அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா அடுத்து வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி இன்னொரு பேட்சுக்குள்ள வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா போகும். அங்க வந்துட்டு நீட் யூஜி வெப்சைட் அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் மாதிரி இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே வந்துட்டு இங்க வந்து நிறைய இருக்கும். இதுல வந்துட்டு எதை கிளிக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். இங்க வந்துட்டு உங்களுக்கு சம் ப்ரௌச்சர் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா அப்ளை பண்றதுக்கு முன்னாடி வந்துட்டு என்ன பண்ணுவாங்க கொடுப்பாங்க. உங்களுக்கு அது வேணும், அதை வந்து நீங்க படிக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இங்க வந்து கிளிக் பண்ணுங்க. இந்த மாதிரி வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா ஒரு பிடிஎஃப் வந்துட்டு வரும். அந்த பிடிஎஃப் வந்து நீங்க படிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணலாம். இப்ப இங்க வந்துட்டீங்க, எப்படி அப்ளை பண்றது, எந்த லிங்க் வந்து நம்ம கிளிக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இங்க வந்துட்டு இந்த லிங்க் இருக்கும். ஓகே, இந்த லிங்க் வந்து என்ன பண்ணுங்க, கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி வந்துட்டு கேட்கும். இங்க வந்து க்ளோஸ் கொடுத்துருங்க. க்ளோஸ் கொடுத்துட்டு இங்க வந்துட்டு நீட் யூஜி 2024 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அங்க வந்து அப்ளிகேஷன் நம்பர் கொடுத்துருப்பாங்க. மீன்ஸ் கேட்டிருக்காங்க. இப்போ புதுசா அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னு சொன்னா இங்க நீங்க போகக்கூடாது. எங்க போகணும் அப்படின்னு சொன்னா இங்க நியூ கேண்டிடேட் ரிஜிஸ்டர் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அங்க கிளிக் பண்ணுங்க. இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் கொடுப்பாங்க. அப்ளிகேஷன் நம்பர் கொடுப்பாங்க. அதை வந்துட்டு நீங்க இந்த ஒரு 3 days மீன்ஸ் எப்போ வேணாலும் வந்துட்டு உங்களுக்கு whenever you want to fill அப்போ வந்து என்ன பண்ணிக்கலாம், ஃபில் பண்ணிக்கலாம். இந்த நியூ கேண்டிடேட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணவங்க. ஓகே, இப்போ மெஜாரிட்டி ஆஃப் தி பீப்புள்ஸ் வந்துட்டு எங்க வந்துட்டு போவாங்க அப்படின்னு சொன்னா நியூ கேண்டிடேட் ரிஜிஸ்டருக்கு போவாங்க. அங்க கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி நிறைய வந்துட்டு இருக்கும். ஓகே,
உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்து தேவைப்படுது அப்படின்னா இங்க கிளிக் பண்ணி நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் படிச்சுக்கலாம். இதுக்கப்புறம் நீங்க கீழே போய்க்கிட்டே இருங்க. எங்க ஸ்டார்ட் பண்றது எது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் தெரியாது. ஸோ கிளிக் பண்ணுங்க மீன்ஸ் இந்த ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வாங்க. கீழே வந்துட்டு என்ன இருக்கு அப்படின்னா ஐ ஹாவ் இதெல்லாம் வந்துட்டு வெரி கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிட்டு கிளிக் ஹேட் டு ப்ரொசீட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. இந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு நிறைய அந்த மாதிரி வரும். ஓகே, அது மாதிரி டோன்ட் யூஸ் பேரண்ட் லைக் நிறைய வரும். இந்த மாதிரி நிறைய வந்து என்ன பண்ணுங்க எல்லாமே ஐ ஹாவ் ஆதார் நம்பர் அண்ட் விஷ் டு கிரியேட் மை லாகின் அந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா ஜெனரேட் ஓடிபி அந்த மாதிரி வரும். அவங்களுக்கு ஓடிபி ஜெனரேட் பண்ணிட்டதுக்கு அப்புறம் நிறைய வந்துட்டு அடுத்து வந்துட்டு உள்ள வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா உள்ள போகும். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னா நீங்க வந்துட்டு என்ன பண்ணீங்க அப்படின்னு சொன்னா ஃபில் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ போறதோட முக்கிய நோக்கம் நீட்டுக்கு வந்து அப்ளிகேஷன் விட்டுட்டாங்க. யாராச்சும் நீட்டுக்கு படிச்சுக்கிட்டு இருப்பவங்க வந்துக்கிட்டு அவேர்னஸ் இல்லாம இருப்பாங்க. இல்ல அவங்களுக்கு வந்துட்டு நீட் வந்துட்டு இப்பதான் ஃபர்ஸ்ட் எழுதணும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னாலும் அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து என்ன பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னா லைக் பண்ணிக்கோங்க கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.